புலன் இன்பம் பறவைகளுக்குரியது. 1974ஆம் ஆண்டு மே மாதம் ரோமில் காலை நடைப்பயிற்சியின் போது தெய்வ திரு. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் சில பக்தர்களிடம் நிகழ்த்திய உரையாடல். ஸ்ரீல பிரபுபாதர் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம புனசர்வித சர்வனானாம். ஒவ்வொரு பிறவியிலும் மக்கள் புலன்களால் மகிழ்ச்சி பெறவே முயல்கின்றனர். ஒவ்வொரு பிறவியிலும் ஒரே விதமான நடவடிக்கைகள் திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது. உண்பதோ உறங்குவதோ காமச் செயல் புரிவதோ தற்காத்து கொள்வதோ எதுவாயினும் மனிதனாகவோ அல்லது நாயாகவோ ஒரே செயலைத்தான் செய்கிறோம். புனசர்வித சர்வனானாம் மறுபடியும் மறுபடியும் குதப்பியவற்றையே குதப்புகிறோம். நாயாகவோ அல்லது தேவதையாகவோ எப்படி இருப்பினும் ஜட உலகில் ஒவ்வொருவருக்கும் இந்த 4 செயல்களுக்கும் வசதி உள்ளது. அதாவது உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல். உண்மையில் நமக்கு ஏதேனும் ஆபத்து நேரிடின் மனிதர்களாகிய நாம் முதலில் பாதிக்கப்படுவோம். ஆனால் பறவைகள் உடனே பறந்து சென்றுவிடும். எனவே பறவைகளுக்கு பாதுகாத்து கொள்வதற்கு நம்மைவிட மேலான வசதி உள்ளது இல்லையா? திடீரென மோட்டார் வாகனம் ஒன்று நம்மை நோக்கி வருகிறது என வைத்துக் கொள்வோம். நாம் உடனே கொல்லப்படுவோம். நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் சிறிய பறவை கூட செல்கிறேன் என பறந்துவிடும் இல்லையா? எனவே பறவைகளின் பாதுகாப்பு தன்மை நமது பாதுகாப்பு தன்மையை விட உயர்ந்ததாக உள்ளது. அதேபோன்று நமது காம உணர்ச்சிக்கு நாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டியுள்ளது. அதற்குரிய நபர், இடம், நேரம் முதலியவற்றை பார்க்க வேண்டும். ஆனால் பறவைகளில் பெண் பறவை எப்போதும் ஆண் பறவையினை சுற்றியே வட்டமிடுவதை காணலாம். குருவிகளையோ அல்லது புறாக்களையோ எடுத்துக் கொள்ளுங்கள். அவற்றை கவனித்திருக்கிறீர்களா? அவை இனச்சேர்க்கைக்கு எப்போதும் தயாராக உள்ளன. பறவைகள் சாப்பிடுவதற்கு என்ன செய்கின்றன? மரங்களில் உள்ள பழங்களை சாப்பிடுகின்றன. அவற்றிற்கு உறங்குவது கூட சுலபமாகவும் வசதியாகவும் உள்ளது. இவ்வசதிகளை ஏதோ வானத்தை பிளந்து பெறவேண்டும் என்பது இல்லை. அவை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இயற்கையாகவே கிடைக்கின்றன. உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகிய இவ்வசதிகள் வானளாவிய கட்டிடங்களின் தளங்களில் மட்டுமே உள்ளன என்பதில்லை. இவற்றினை எந்தவிதமானதொரு பொருளிலும் அதாவது உடலிலும் கிடைக்க பெறலாம். விஷயா கலு சர்வதா சியாத் விஷய என்றால் இந்த ஜடப்புலன்களின் இன்பத்திற்குரிய வசதிகள் என்பதாகும். ஆனால் நமது முறையானது விஷய சாத்தியா சே ரசே மஜியையா என்பதாகும். அதாவது ஒருவர் திருப்தியை பெற முடியாத இந்த புலன்களினால் இன்பம் காணும் முறையை விட்டுவிட்டு ஆன்மீக இன்பத்தை, இவ்வுலகறிவுக்கு அப்பாற்பட்ட இன்பத்தை ருசித்து பார்க்க வேண்டும். அந்த இன்பமானது வித்தியாசமானதொரு நிலையில் அனுபவிக்க வேண்டியதாகும். ஆன்மீக மகிழ்ச்சியின் மூலம் இன்பம் பெற முயல வேண்டும். ஆனால் இன்று வாழ்க்கையே உடலமைப்பின் அடிப்படையில் இருப்பதாக கருதி பொருள் இன்பத்தையே பெரிதாக நினைத்து மக்கள் மூடர்களாகின்றனர். எனவேதான் சமய நீதி நூல்கள் இந்த தற்காலிக குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஜட வாழ்க்கையில் மனிதனாக, பறவையாக, மிருகமாக எந்த உருவிலும் பெறலாம் என அறிவுறுத்துகின்றன. வாழ்க்கையில் ஒரே மாதிரியான அதிருப்தி அளிக்கக்கூடிய மகிழ்ச்சியை பல்வேறு வகையில் பெறுவதற்காக திரும்ப திரும்ப ஏன் செல்கிறீர்கள்? புன சர்வித சர்வனானாம் மறுபடியும் மறுபடியும் பல்வேறு வகையில் நீங்கள் ஒரே மாதிரியான முட்டாள்தனமான திருப்தியற்ற காரியங்களையே செய்கிறீர்கள். ஆனால் மதிர்ன கிருஷ்ணே பரத் ஸ்வதோவா எவனொருவன் தனது புலன்களை கொண்டு இந்த ஜட இன்பங்களை அனுபவிப்பதன் மூலம் முட்டாளாகிறானோ அவனால் தனது சொந்த முயற்சியாலோ அல்லது ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றியோ கிருஷ்ண உணர்வை பெற இயலாது. மிதோ பிபத்தியதோ இந்த முட்டாள் மனிதர்கள் எத்தனை மாநாடுகள் கூட்டங்கள் நடத்தினாலும் இவர்களால் வாழ்க்கை பிரச்சனைகள் எவை என்பதையே கண்டறிய முடியவில்லை. இருந்தும் அவர்கள் கிருஷ்ண உணர்வு முறையை பின்பற்ற விரும்புவதில்லை. ஏன்? கிரக விரதானாம் இந்த ஐட உலகில் மகிழ்வுடன் வாழலாம் என்ற தீர்மான கொள்கையை உடையவர்கள் என்றும் கிருஷ்ண உணர்வை பெற முடியாது. கிரக என்பது வீட்டையும் உடலையும் குறிக்கும். இந்த ஜட உடலினால் இன்பம் காண முயல்பவர்கள் கிருஷ்ண உணர்வு முறையை பின்பற்ற முடியாது. ஏன் எனில் அதாந்த கோபிகி அவர்களுக்கு புலன் உணர்வுகளின் மீது கட்டுப்பாடு கிடையாது. ஆகையால் இந்த மனிதர்கள் தொடர்ந்து மென்றதையே மென்று கொண்டு இருக்க வேண்டியது தான். மறுபடியும் மறுபடியும் அதே புலன் இன்பங்கள், அதாவது உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல். பக்தர் அப்படியானால் இந்த ஜட உலகில் இன்பத்தை காண முடியாது என்பதை மக்களுக்கு வலியுறுத்த வேண்டியதே நமது பணியா? ஸ்ரீல பிரபுபாதர் ஆம். மேலும் இதை வலியுறுத்தக்கூடிய அனுபவமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. தினமும் அவர்கள் நிறைய கட்சிகளை தோற்றுவிக்கிறார்கள். பலவிதமான வழிகளையும் திட்டங்களையும் உருவாக்குகிறார்கள். ஏதேதோ செய்து பார்க்கிறார்கள். இருந்தாலும் அவர்களால் இன்பத்தை காண முடியவில்லை. திரும்ப திரும்ப ஏமாற்றப்பட்டு மென்றதையே மென்று கொண்டிருக்கும் அளவுக்கு முட்டாள்களாக இருக்கிறார்கள். ஆம், செய்ததையே திரும்ப திரும்ப வெவ்வேறு விதங்களில் செய்கிறார்கள். பொது உடைமைவாதிக்கும் தனி உடைமைவாதிக்கும் உள்ள வேற்றுமை என்ன? எப்படி இருப்பினும் இவ்விரு குழுக்களும் புலன் இன்பங்களை நல்ல முறையில் பெறக்கூடிய வழியையே தேடி அலைகின்றன.
இவ்விரு குழுக்களும் சண்டையிட்டுக் கொண்டாலும் இருவரது கொள்கையும் கிரக பிரதானாம். நாம் இந்த ஜட உலகிலேயே தங்கி இன்பம் நுகர்வோம் என்பதே ஆகும். பக்தர் தேவையான அளவில் உணவும் உடலுறவும் கிடைப்பின் நலம். இன்பமாக இருக்கலாம் என்பதே அவர்களின் எண்ணமாகும். ஸ்ரீல பிரபுபாதர் அவ்வளவுதானா? பின்னர் மக்கள் ஆண்மையை இழந்துவிட்டு மருத்துவரிடம் ஆண்மை வீரியம் பெற வழி தேடுகிறார்கள். இல்லையா? பூன பூன சர்வித சர்வனானாம், அதாவது மென்றதையே மெல்கிறார்கள். வீட்டில் புலன் இன்பம் பெறுவது சலிப்பை தந்தால் விபசாரிகளை நாடியும் நிர்வாண நடனங்களை தேடியும் செல்கிறார்கள். அவர்களுக்கு வேறு எந்த எண்ணங்களும் கிடையாது. ஆகையால் இந்த வகையான மக்களால் கிருஷ்ண உணர்வை பெற முடியாது. முதலில் ஒருவன் நான் இந்த ஜட பொருள்களால் ஆனவனல்லன், நான் ஆன்மாவாகும், நான் பெறவேண்டிய இன்பம் ஆன்மீக உலகில் உள்ளது என்ற அறிவை பெற வேண்டும். அவனே உண்மையில் மனித இனத்தை சார்ந்தவனாவான். மேலும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும். எனவே ஒருவன் ஆன்மாவை பற்றியும் கிருஷ்ண உணர்வை பற்றியும் நாட்டம் கொள்வது எப்படி என்ற கேள்வி எழுகிறது. மிருகங்களைப் போன்ற மனிதர்களும் நாட்டம் காட்ட முடியாது. நைஹாம் மதிஸ்தாவத் உருகுராமாங்கிரிம் ஸ்வரஸ்தி அனர்த்தாபகமோ எத் அர்த்தக மகியசாம் பாத ரஜோ அபிஷேகம் நிஸ்கிஞ்சனானாம் நவிர்நித்த யவத். ஸ்ரீமத் பாகவத்தில் மே 7:32 இந்த அயோக்கியர்களும் முட்டாள்களும் கிருஷ்ணரைத் தவிர வேறு எந்த லௌகீக இன்பங்களிலும் நாட்டமற்ற நிஷ்கிஞ்சன எனப்படும் பகவானது தூய பக்தர்களின் மலர் பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கவில்லையெனில் இவர்களால் என்றென்றும் வியத்தகு வகையில் செயல்படும் ஸ்ரீ கிருஷ்ணரது தாமரை மலர் பாதங்களுக்கு தங்களது உணர்வுகளை திருப்ப முடியாது. அப்பேற்பட்டதொரு பக்தரின் மலர் பாதங்களிலோ அல்லது அம்மலர் பாதங்களின் தூசியிலோ நமது சிரம்படுமேயானால் நமது ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றமடையலாம். இல்லையெனில் இது சாத்தியமல்ல. ஒரு மாபெரும் பக்தரின் கமல பாதங்களின் தூசி கூட நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற உதவும்.